அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? அதாவது பொதுவா நம்முடைய நாட்டுல டே பை டே நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்க, நம்ம நாட்டு அரசு கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது எதை பத்தினா பேங்க். பேங்க்ல பொறுத்தவரை ஏப்ரல் 1 முதல் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய ஏடிஎம் கார்டு பணம் எடுக்கிறதா இருந்தா இத்தனை டைம் தான் எடுக்கணும். மேற்கொண்டு அதுல 18% ஜிஎஸ்டி வரி வேற. மேற்கொண்டு ஒரு சில டெபிட் கார்டுகளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ். அது எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இப்போ ஆர்பிஐல இருக்கக்கூடிய ஏடிஎம்ல நம்ம மிஷின் என்ன பண்றாங்க, ரெடி பண்றவங்க எல்லாம் வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப நிறைய ஆகுது, செலவாகுது. அப்படி இப்படி என்ன பண்றாங்க, அவங்க சொல்லக்கூடிய காரணத்தால ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க, புதுசா இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய சமயத்துல ஏப்ரல் 1ல இருந்து கொண்டு வராங்க. அப்ப இதுல நம்ம என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மெட்ரோ சிட்டி, நான் மெட்ரோ சிட்டி. மெட்ரோ சிட்டி தான் 3 டைம்ஸ் தான். நான் மெட்ரோ சிட்டி எதுனா 5 டைம்ஸ். இப்போ 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் ஓகே. இந்த ஜிஎஸ்டி வரி எல்லா அமௌண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா 17 ரூபா 10 முறை இன்க்ரீஸ் ஆகுது மட்டும் இல்லாம 18% அதாவது எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி வர கூடுறதுனால இது அமௌண்ட் ஒரு ஆளுக்கு நீங்க நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட எல்லா விதமான மக்கள்னு பார்க்கும்போது நிறைய பெரிய அமௌண்டா இருக்கு. அதே சமயத்துல அதுக்கு அடுத்தபடியா ரூபாய் செலக்டட் டெபிட் கார்டு அவங்களுக்கு மட்டும் என்ன பண்றாங்க, ஜிம்முக்கு போறது, அதே மாதிரி கோல்ஃபுக்கு போறது, இன்னும் அவங்களுக்கு ஸ்வா அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய இதுல என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அல்லாம அவங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு பொறுத்த அந்த ரூபி செலக்டட் டெபிட் கார்டு உள்ளவங்களுக்கு ஏர்போர்ட்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்து அவங்க தங்குறதுக்கு எல்லாமே நிறைய இதுல என்ன பண்றாங்க, லிமிடேஷனோட நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வச்சிருக்காங்க. இது அல்லாம நம்ம அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இப்ப வரக்கூடிய டெபிட் கார்டா இருக்கட்டும், கிரெடிட் கார்டா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணக்கூடாது, நமக்கு வந்து திணிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணிக்கிறலாம், நம்ம மக்கள் வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க, அதில் உள் வைக்கிறாங்க. அதே மாதிரி இங்க ஒரு விஷயத்த வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஜிபேலையோ இல்லையோ அதாவது பேங்கோட நீங்க என்ன வச்சிருக்க நம்பர் வந்து நீங்க யூஸ் பண்ணாம விட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நம்பர் என்ன பண்ணிடுது, பேங்க் வந்து இத்தனை நாளுக்குள்ள யூஸ் பண்ணாத எடுக்கிறதா இருக்கு. அந்த நம்பரை ரிமூவ் பண்ணிடுவோம். மறுபடியும் போய் நம்ம என்ன பண்ணணும், புதுசா போய் நம்ம நம்பரை போய் நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய கடமையா இருக்கு. இந்த மாதிரி இதுல மட்டும் இல்ல, பேங்க்ல மட்டும் இல்ல, வரக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுமா என்னன்னு சொல்ல தெரியல. ஏஐ ஏஐ வச்சு புதுசா என்ன பண்றாங்க, நமக்கு ஆர்டிபிஷியலா நிறைய விஷயங்கள் டெக்னாலஜில கொண்டு வராங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு கொண்டு வந்தாலும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நிறைய விஷயங்கள் நமக்கு என்னது ரொம்ப நெருக்கத்தையும் சிக்கலையும் தரக்கூடிய வகையில தான் இருக்கு. அதனால மக்களே, முடிந்த அளவிற்கு இப்ப விழித்துக் கொள்ளுங்க. இருக்கக்கூடிய காலகட்டத்தை நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்க.